இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். இப்படின்னு லூக்கா 13:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஏன் இந்த காரியத்தை அவர் சொல்லணும்? ஏரோதி என்பவன் அவரை கொன்று போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பரிசேயர்கள் மற்ற வேத பாரகர்கள் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எருசலேம் விட்டு ஓடி போயிடுங்கன்னு. தேவனுடைய வேலையை செய்ய நம்ம புறப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு சில வேலைகளை ஆண்டவர் நியமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் அநேகர் நமக்கு ஓடி போயிடு அப்படின்வாங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல நின்று தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றி நம்ம என்ன ஆண்டவர் இங்கே அவர் அதிகாரத்தோடு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும், இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு சொல்கிறவங்க எல்லாம் நரிகளை போல தான் இருக்கிறாங்க. அந்த நரிகள் பயன்படுத்தினாலும் நம்மை அது ஒன்றும் செய்யாது என்பதை தேவன் மீது நம்பிக்கை வைத்து கரேஜியஸாக, அதாவது தைரியத்தோடு நாம் முன் செல்லணும். கலப்பையில் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்காம இருக்கணும். தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.